ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு ஷேரான சியாட் கம்பெனியோட ஃபண்டமெண்டல் மற்றும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3100 கிட்ட இந்த கம்பெனி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கும்போது அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது 12,000 crores மேலே இருக்குது, விச் இஸ் அ லார்ஜ் கேப் கம்பெனி. ஸோ லார்ஜ் கேப் கம்பெனின்னும் போது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம நம்பி பண்ணலாம். ஸோ எந்த பயமுமே இல்லை. அண்ட் தென் வந்து வேல்யூவேஷன் வைஸ் நம்ம செக் பண்ணும்போது அவங்களோட இண்டஸ்ட்ரியல் பி ரேஷியோ வந்து 26.04 இருக்குது. பட் ஆனால் அவங்களோட அந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ அப்படின்றது 22 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ வந்து பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நல்லாவே கம்மியாக தான் இருக்குது. அண்ட் தென் வந்து நம்ம பிபி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு புக் ரேஷியோ, இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் ஃபார் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் வேல்யூ அனாலிசிஸ். ஸோ அது வந்து 3க்கு கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு ஃபேர்லி வேல்யூட் அப்படின்னு சொல்லலாம். இதுவுமே வந்து 3க்கு கீழே தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 3 தான் இருக்குது. ஒரு 0.03% வந்து கம்மியாக இருக்குது. பட் ஆனால் வந்து இதுவுமே நல்லதாக தான் இருக்குது. அண்ட் தென் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த கம்பெனிக்கு டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது வந்து 0.5 தான் இருக்குது. அது வந்து 1.5க்கு கீழே இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லுவோம். இதில் வந்து 0.5 தான் இருக்குது. ஸோ டெப்த்துமே இந்த கம்பெனிக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால வேல்யூவேஷனுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே நல்ல கம்பெனி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன்னா வந்து கன்சிஸ்டண்ட்டாக இதோட ப்ராஃபிட் நல்லா இருக்குது அப்படின்றது தான் இது காட்டுது. அண்ட் ஆர்ஓஇ வந்து 13 இருக்குது. அண்ட் டிவிடெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 1% கொடுக்குறாங்க. அது நான் எப்பயுமே நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து டிவிடெண்ட் ஈல்டு எந்தெந்த ஸ்டாக்குக்கெலாம் கம்மியாக இருக்குதோ அந்தந்த ஸ்டாக்கோட ப்ரைஸோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ப்ராஃபிட்ஸுமே சேர்ந்து அவங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸ்லேயே ஏறிட்டு வரதுனால உங்களுக்கு லாங் டேர்மில் அது வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில கம்பெனிலாம் டிவிடெண்ட் ஈல்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 3, 4, 5 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அப்ரிஷியேஷன் இருக்காது. ஸோ அதுவுமே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபேஸ் வேல்யூ வந்து 10 இருக்குது. அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் நம்ம இப்போ பார்க்குறது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குவார்ட்டர்லி ரெவன்யூன்றது ஸ்டாண்டர்டாக இருக்குது. அண்ட் தென் வந்து குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டுமே ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது இயர்லி. ஏன்னா லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் நம்ம இயர்லி தான் பார்க்கணும். இயர்லி வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. 2022 நல்லா டவுன் ஆகிருக்கு. பட் ஆனால் 23 and 24 நல்லா இம்ப்ரூவ் பண்ணி இப்போ லாஸ்ட் 2024 மார்ச் மந்த் அப்போ அந்த ஆனுவல் ரிட்டர்ன்ஸில் 635 crores கிட்ட இந்த கம்பெனி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். நல்லா ட்ரிபிள் த டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதோட ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்ஸ் வந்து 47% வச்சுருக்காங்க. அதாவது அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவங்க 47% வச்சுருக்காங்க. அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து 16% வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல அளவில் தான் அவங்களோட ஹோல்டிங் இருக்குது இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது ஒரு ரொம்பவே நல்ல கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷனும் கரெக்டாக இருக்குது, டெப்த்தும் கம்மியாக இருக்குது, மார்க்கெட் கேபிட்டலைசேஷனும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலாக இது வந்து ஒரு நல்ல கம்பெனி, ப்ராஃபிட்டபிளாகவும் நல்லா தான் இருக்குது. அண்ட் தென் வந்து இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த கம்பெனியோட டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஏன்னா அதை வச்சு தான் இப்போ இந்த கம்பெனியை வாங்கலாமா, இல்லை ஃபர்தராக இறங்குமா, இல்லை ஏறப்போதா அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிகிற ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் வரதை உங்களால் பார்க்க முடியும். அண்ட் தென் வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கிறதையும் உங்களால் நோட் பண்ண முடியும். இது வந்து லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு மேலே வந்து இந்த ஸ்டாக் வந்து சைட் வேஸ்லேயே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 2024 ஃபுல்லாக சைட் வேஸ்லேயே தான் போயிருக்கு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த ஸ்டாக் வந்து அதோட ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. பட் ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, லாஸ்ட் அக்டோபர் மந்த்லேயே வந்து ஒரு வாட்டி மேலே போயிருக்கு. பட் ஆனால் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் திருப்பி கீழே இறங்கி அதோட 200 days மூவிங் ஆவரேஜ் இங்கே டச் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் ஸ்டாக் பவுன்ஸ் ஆகி அதோட ரெசிஸ்டண்ட்டையும் பிரேக் பண்ணி இப்போ மேலே போய் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடம் வந்து ஒரு பிரேக் அவுட்டுன்னு நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட்னு சொல்லலாம். பட் ஆனால் இங்கேயே ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுறது என்ன கேட்டால் ரொம்ப நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா முந்தா நேற்று ஃபார்ம் ஆன கேண்டில் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு அப்பர் ஷேடோன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ வந்து செல்லர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக மார்க்கெட்டில் வந்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு பெரிய பியர் கேண்டிலும் இருக்குது. ஸோ இது வந்து ஈவினிங் ஸ்டார் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இல்லைனா வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங், அதாவது பீரிஷ் என்கல்ஃபிங் சொல்லுவாங்க இந்த பேட்டர்னை. அதனால் வந்து இது வந்து ஒரு ரிவர்சலாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட், அதாவது கரண்ட் சப்போர்ட்டான 3000
55 இல்லை 3000 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நம்ம அக்குமுலேட் பண்ணால் நல்லா ஆப்ஷனாக இருக்கும். பட் ஆனால் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுற வேணால் நீங்கள் ஒரு 5 ஸ்டாக்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்டாக்ஸ் வாங்குங்க. ஃபர்தராக மேபி கரெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட 30 days மூவிங் ஆவரேஜில் பேலன்ஸ் உள்ள 5 ஸ்டாக்கை வாங்கிடலாம். சப்போஸ் இதே வந்து சப்போர்ட்டாக எடுத்து மேலே போகுது அப்படின்னா நீங்கள் மற்ற ஷேர்ஸ்லையும் வாங்கிடலாம். ஷார்ட் டேர்மில் பொறுத்த வரைக்கும் அதோட டார்கெட் அப்படின்றது நமக்கு வந்து 3248 நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட் இருக்குது, அதாவது ஸ்விங் ட்ரேடிங்காக பார்க்குறீங்கன்னா. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்குமான ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டாக்கை பற்றி அனாலிசிஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம செப்பரேட் இன்னொரு வீடியோ போட்டுடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.